இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், காற்றினால் அடிக்கப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், that we henceforth be no more children, tossed to and fro, and carried about with every wind of doctrine, by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. Ephesians chapter 4 verse 14. எனக்கன்மானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம இனிமே குழந்தைகளை மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ காற்றினாலே, தந்திரமுள்ள போதகத்தினால காற்றினால் அலைகிறவர்களாய், அடிபட்டு அலைகிறவர்களாய் இனிமே நாம இருக்காதபடிக்கு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் காற்றினால் அடிபடுகிறவர்களை போல காணப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பாலோ, ஏதாவது ஒரு பொருளோ அது கடல்ல கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். அது தூரமா ஆழத்துல இருக்கும், நம்ம போய் எடுக்க முடியாது. பட் என்னன்னா, அந்த வேவ்ஸ்ல, அந்த அலையில நம்ம நோக்கி வர்றது மாதிரி தெரியும். இந்த பொருள் ஏதோ தவறி விழுந்துருச்சு, வந்துருச்சுன்னு நினைப்போம். பக்கத்துல வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். சம் வேவ் வந்த உடனே, காத்து கொஞ்சம் வேற மாதிரி அடிச்ச உடனே திரும்பவும் அது ஆழத்துக்கு போயிடும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரைட் சைட்ல அது மூவ் ஆகும். மெதுவா நம்மளும் அதை நோக்கி போயிட்டு இருப்போம். பார்த்தா இன்னும் கொஞ்சம் காத்து அடிக்கும், அது மறுபடியும் லெப்ட் சைடு வேற எங்கேயோ போயிடும். கடைசி வர பார்த்தோம்னா இது அங்கே இங்கே அலையுமே தவிர எப்பவும் கரையை பார்த்து வரவே வராது. இதை போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் ஏதோ காற்றுல அலைகிற இந்த பொருள் மாதிரி, பில்லர் டு போஸ்ட், என்ன காரியத்துக்காக? ஆசீர்வாதத்தை அநேக நேரத்துல தேடி திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கே அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நாம இனிமே குழந்தைங்களை போல இருக்கக்கூடாது. ஏதோ காத்துல அங்கேயும் இங்கும் அடைக்கப்படுகிற அந்த பொருளை போல இருக்க கூடாது. வஞ்சகமான சூது வஞ்சகமும் நிறைந்த போதகனையாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு அந்த மாதிரி அலையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த இடத்துல எதற்காக குழந்தைகளை அவர் சொல்ல வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிள்ளைங்களை நோக்கி நம்ம ஒரு ஜாலியா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு சாக்லேட் கையில வச்சிருந்து அவங்கள கூப்பிட்டா அநேக குழந்தைகள் இமிடியேட்டா வந்துடும். அவங்களுக்கு தெரியாது இவங்ககிட்ட போகக்கூடாது, இவங்ககிட்ட போலாம், இந்த எதுவுமே கிடையாது. மாறாக அந்த சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு இமிடியேட்டா குழந்தை வந்துடும். இதை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த குழந்தை மாதிரி தான், ஏதோ சாக்லேட்டை காட்டுற மாதிரி ஆசீர்வாதங்களை காட்டுகிற வஞ்சகமான போதனையை கொண்டு வருகிற ஊழியர்கள் பின்னாடி போறதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவனுடைய பரலோகத்தை காமிப்பாங்க, ஆனால் பாவத்திலிருந்து வெளியில வரணும்ன்றத சொல்ல மாட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர்கள் காண்பிப்பார்கள். அதை அடையணும், அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எகிப்திலிருந்து வெளியில வரணும், வனாந்தரத்தின் வழியா நடக்கணும், செங்கடல் வரும், யோர்தான் குறுக்க நிற்கும், இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. மாறாக அவங்க சொல்ற எல்லா காரியமும் தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நாம் சுதந்திரிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அத்தகைய போதனையை குறித்து தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நயவஞ்சகமான சூது நிறைந்த இந்த போதனைகளில் நீங்கள் அடிக்கப்படாதபடிக்கு குழந்தைய போல இருக்காதீங்க, அவங்கள நம்பாதீங்க, குழந்தைய போல எல்லாத்த பார்த்து சிரிக்காதீங்க, சாக்லேட்டுக்கு மோசம் போகாதீங்க. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம அப்படியானால் எல்லார் பின்னாட்டியும் பில்லர் டு போஸ்ட் நாம அலையக்கூடாதுன்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கணும். அது நமது கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கணும். எப்போது நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், அவரது சுவிசேஷத்தின் மேல் நட்டப்படுகிறோமோ, நாம எப்போ நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டுகிறோமோ, அப்போது எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி அசைக்க முடியாததாய், அசைக்கப்படாததாய் தேவனுக்குள் வேரூன்றி நிற்போம். அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக கள்ள போதனைகள், சூதும் வஞ்சகம் நிறைந்த வார்த்தைகள் எங்களை சுற்றி பல வகையிலே ஊழியர்களிடத்திலிருந்து வருகிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒருபோதும் அவற்றினாலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, நாங்க பில்லர் டு போஸ்ட் அலையக்கூடாது தகப்பனே. யார் என்ன வார்த்தையை கொண்டு வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளாய் எங்களை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை ஆவியானவரே நீர் எங்களுக்கு தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.